Hi guys, welcome to KNR Financials. So இன்னைக்கு வந்து 12th செப்டம்பர். இன்னைக்கு இன்ட்ராடேக்கான ட்ரேட் லாஜிக் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக லெவல்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,650 மேலே வந்து கேண்டில் சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதாவது அந்த பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் லெவல் போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இமீடியட் பிரேக் அவுட்ல பை பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 650 ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பை பண்ணோம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து 11:30 கேண்டில் வந்து மேலே போச்சு. மேலே போனதுக்கப்புறம் இது வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம். பட் பிரேக் அவுட் கொடுக்கல. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டா வந்து இந்த கேண்டில் வந்து புல் பேக் பண்ணிட்டு மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து செம ரேஞ்சா இருந்திருக்கு. இப்போ என்ன ஆக போகுது அப்படி அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து 40,650 மேலே சஸ்டெயின் ஆயிட்டு நமக்கு வந்து கேப் அப் நடந்தாலோ இல்ல கேப் டவுன் நடந்து 40,650 கிராஸ் பண்ணாலோ இல்ல ஃபிளாட் ஓப்பனிங் நடந்து 40,650 கிராஸ் பண்ணாலோ நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக தான் போகுது. ஸோ பாசிபிளி டுமாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 18,100 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிளஸ் பேங்க் நிஃப்டி வந்து 41,000 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒன்லி தென் எப்போ அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கணும். நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி என்ன ஆகணும் அப்படின்னு இங்க செல், அப்புறம் இங்க ஒரு பை, அப்புறம் மறுபடியும் இங்க ஒரு செல், மறுபடியும் இங்க ஒரு பை. ப்ராபபிளி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எய்தர் இதை கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல டீப்பா கொஞ்சம் இந்த 650 ரேஞ்சை விட அதிகமா ஹை போகணும். போனதுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் வந்துட்டு இங்க அப்சர்வ் ஆச்சுன்னா மார்க்கெட் டெஃபினட்டா இங்க போகும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கே நமக்கு வந்து ஈஸியா வந்து கேப் அப் பண்ணலாம். ஸோ கேப் அப் பண்ணி மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல அதாவது 40,800 ஸோ இந்த ஏரியால வந்து நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேஸ்லயும் நமக்கு வந்து என்ட்ரி ஈஸியா கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சேம் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ரூல் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ மார்க்கெட் இங்க இந்த எல்லோ கேன் கிட்ட ஓப்பன் ஆச்சுனாலும் நமக்கு என்ன அர்த்தம், பிரேக் அவுட் மறுபடியும் மார்க்கெட் இங்க வரும்போது நமக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஏரியால மறுபடியும் மார்க்கெட் வரும்போது பை ஆர் செல் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து இந்த ட்ரையாங்கிள் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ எஸ்டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஹையர் ஹை போயிட்டு இருக்கு. ஸோ மோரல்லஸ் வந்து நமக்கு 18,100 கிட்ட எஸ்டிஎக்ஸ் போயிடுச்சு. ஸோ பாசிபிளி நமக்கு வந்து நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங்காக தான் இருக்கும். லெட்ஸ் சி என்ன நடக்க போகுது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்டிஎக்ஸ் கரண்ட் சார்ட். என்னோட லெவல்ஸ்லோட ஓகே ஃபைன். ஸோ சேனலை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் ரீசன்ட் ஹையை வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நமக்கு இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரீசன்ட் ஹை. இந்த ரீசன்ட் ஹையை வந்து ப்ராபபிளி மார்க்கெட் டெஸ்டட் ஹியர். ஸோ அதனால மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, இங்க இருந்து அப் மூவ் கொடுத்துருச்சு. ஸோ நம்மளோட மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,080 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதே ரேஞ்ச் இல்ல மார்க்கெட் சஸ்டைன் ஆயிடுச்சு, ஸோ 18,000 மேல சஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு நமக்கு டெஃபினட்டா வந்து மார்க்கெட் அப்ல தான் இருக்கும். ஸோ இந்த வீக் நமக்கு மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் 18,100 போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எப்படி ரியாக்ஷன் ஆகும் தெரியும். எய்தர் இந்த வீக்ல வந்து 18,100க்கு மேல சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா அட்ரில் போகலாம். அப்படி இல்லை 18,100ல வந்து ஷார்ப் செல்லிங் நம்ம வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ட்ரேட் நான் எங்க எடுத்தேன் பார்த்தீங்கன்னா இந்த 11:15 கேண்டில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 40,650 பிரேக் பண்ணிடும். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் வந்து இந்த இடத்துல பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். பட் ஆஸ் யூஷுவல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் போயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வரல. பட் நமக்கு வந்து 50 ருபீஸ் லைக் 50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. பட் நான் அதை புக் பண்ணல. ஸோ ஃபாலோ டிசிப்ளின். எப்பயுமே வந்து நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கிறோம்னா 100 பாயிண்ட்ஸ் லெட் மார்க்கெட் கோ அண்ட் தென் புக் பண்றோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணாது, லிமிட்டும் ஹிட் பண்ணாது. ஸோ அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்றோம், எய்தர் பிரேக் ஈவன் போறோம், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட் லாஸை புக் பண்ணிட்டு நம்ம வெளியில வரோம். ஸோ அப்படிதான் இன்னைக்கு நான் எவ்வளவு புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஈவன் ட்ரேட். ஸோ கிட்டத்தட்ட வந்து 2,600 ருபீஸ் லாஸ். என்னோட குவான்டிட்டி சைஸிங் பார்த்தீங்கன்னா 200 குவான்டிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இஸ் 65,000. ஸோ இந்த குவான்டிட்டிக்கு என்னோட ஓவரால் பாயிண்ட்ஸ் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் சொல்லலாம். இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட்ஸ் லாஸ்.
ஏன் அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்ல போயிடுச்சு, நமக்கு ரேலியும் கொடுக்கல இதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நம்மளால எவ்ரிடே வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பிரேக் ஈவன் ட்ரேட் நடக்கும், சம்டைம்ஸ் லாஸ் நடக்கும். சரிங்களா? மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் போகலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஆர் ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய்.